தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். அவரின் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? அக்கா ஏன் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஃபீல் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் தேவையில்லாத சண்டை குடும்பத்துல வரும் பாத்தீங்களா? கணவன் மனைவிக்குள்ள காலைல நல்லதான் எழுப்பி இருப்பீங்க, திடீர்னு ஒண்ணு வெடிச்சிடும். மூட் ஆஃப் ஃபைட், டென்ஷன் ஆகி அவர் ஏன் கத்துறாருன்னு எனக்கே தெரியல பிரதர், இவையா சிடு இருக்கான்னு எனக்கே தெரியல பிரதர். இப்படி யாரோட குடும்பத்துல இருப்ப தெரியல. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற சமாதானம் உண்டாகட்டும். Okay, there is no use to fight with each other. There is no use. Better be compromised and may the Lord release the peace in your home. God is speaking to you. Okay, let us turn the book of Proverbs chapter 3 verse 29. Proverbs chapter 3 verse 29. நீதிமொழிகள் 3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு தீங்கு நினையாது. தயவுசெய்து சொல்றேன், ஒருத்தவங்களை நம்பி இருக்கிறான்னா அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் உலகத்துல ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. போய் அவங்க நம்பினே பிரதர், போய் அவங்க நம்பி போனே பிரதர். அவங்க என்கிட்ட ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் நடிக்கிறாங்க. இதே நீ முதல்ல உனக்கு பகுத்தறிய தெரியல, இதனால ரொம்ப பிரச்சனைகள் வருது. தயவுசெய்து சொல்றேன், முதல்ல பகுத்தறிங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் பழகுறீங்க, பகுத்தறிய தெரியுது உங்களுக்கு. எனக்கும் சேர்த்தான் பேசுறது. கண்ணை மூடிட்டு பிளைண்டா பழகுறோம், பகுத்தறிய வேணாம். இன்ன கேரக்டர், அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணலாம், பயங்கரமா ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஆமா நேம் காலிங்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் பிளா 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 பிளா. ஆனா அதெல்லாம் விட அவங்க இன்னார் எப்படிப்பட்டவர்கள் பகுத்தறிங்க. பாருங்க, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்காதீங்க. ஒருத்தர் நம்பிக்கையா உங்ககிட்ட பழகுறாங்கன்னா அந்த நம்பிக்கையை காத்துக்கோங்க. அவங்களை நம்பி தானே பழகுறாங்க. நீங்க நல்லவர், உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசலாம், மனம் திறந்து கொட்டலாம் தானே பழகுறாங்க. அப்படி பழகுறவங்க நீங்க அவங்களை சீட் பண்ணலாமா? இல்ல அவங்கள நம்ம சீட் பண்ணலாமா? அந்த மாதிரி என்னைக்கும் பண்ணக்கூடாது. இப்ப சிரிச்சு ஒருத்தட்ட நான் பேசிட்டு நான் பின்னால போறேன், ஐயோ அந்த ஆள் இருக்காரு தெரியுமா அப்படின்னு நான் பேசுறேன்னா ஐ எம் நாட் a good leader. I am not a good leader. யார்கிட்ட பேசுறாரு? God is speaking. பாருங்க, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய், அது துரோகம். தீங்கு நினைச்ச துரோகம். கடைசி வரைக்கும் நல்ல உறவை காத்துக்கோங்க. இந்த காலத்துல நல்ல உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தான் கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு யோனத்தானுக்கு ஒரு தாவீது கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம ரைட்டா வரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஜோனத்தான் கிடைக்கிறாருன்னா யூ மஸ்ட் பி ஹாப்பி வித் தட். உங்களுக்கு நல்ல ஒரு டேவிட் கிடைக்கிறாருன்னா ஜஸ்ட் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீங்களா பாட்டு, அதான் சொல்றேன், பணத்தை பார்த்து ஓடுறவன், பொருளை பார்த்து பழகிறவன், பணத்தை பார்த்து பழகிறவன், ஆளை பார்த்து பழகிறவன்லாம் வாழ்க்கையில அடிப்பட்டு உதப்பட்டு வந்து வெறுமையா தான் நிற்பான். யார்கிட்ட பேசுறேன்னு நினைக்காதீங்க, கர்த்தர்தான் பேசிட்டு இருக்கிறார். இப்படிலாம் கர்த்தர் சொல்றாருன்னா நினைக்காதீங்க. உண்மை அதுதாங்க. உண்மையான அன்போடு பழகிற சிலர் நல்ல உறவு வாழ்க்கையில லூஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிறது கஷ்டம். உங்க கையில கோடி இருக்கிறத காட்டிலும் மனசு நல்ல இருதயம் உள்ள ஆட்கள் ஒருத்தரும் கூட இருக்காங்க பாருங்க, அது வெளியேற பெற்றது. திரும்ப சொல்றாங்க, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு துரோகமாய் தீங்கு செய்ய நினைச்சாங்க வேண்டாம். அது உங்களுக்கு சாபமா மாறும், பெரிய பொக்கிஷத்தை இழந்துருவீங்க. நல்ல உறவுகளை கண்டெடுங்கள், கைப்பிடித்துக் கொள்ளுங்கள், பிரயாணம் பண்ணுங்கள். Your life will be blessed. உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிள் எப்படி இருக்கு? உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிள்ல நல்ல ரிலேஷன்ஷிப் கூட இருக்காங்களா? நல் மனதோடு இருக்கிறாங்களா? பொறாமை இல்லாம அன்பா இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்க கரெக்ட் ஆகி பாருங்க. லைஃப் will be more blessed. உங்க போற ட்ராக் பண்ண நதி போல இருக்கும். God is talking to you. ரைட்? சோர்ந்துடாதீங்க. கர்த்தர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு போறேன், எனக்கு அற்புதம் நடக்கும்னு யார் சொல்றீங்க? கன்ஃபார்மா நடக்கும். போற காரியம் நடக்குமா பிரதர்? God is going before you. You'll see the miracle. Birthday baby, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் குழந்தைகளே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, உங்க பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும். இயேசு நாமத்துல பலவீனம் மாறட்டும். I can see ஆபரேஷன் இன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு இருக்கீங்க. But God is going to do the miracle. You are going to share the witness. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். டாக்டர் டைம் கொடுத்தது கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த சுகத்தை. பேசிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குது. Heal in Jesus name. God bless you. Have a blessed day.
நம்ம சிறுகணும், அவர் பெருகணும். Amen, amen, amen. God bless you.